என்னாச்சு டார்லிங்? கம் ஆன். டார்லிங், உனக்கு என்னாச்சு? ராஜேஷ், அந்த சத்தம் கேட்கலையா? கேட்கலையே. காமான்யா. மறுபடியும் அதே சத்தம். ஒரு சத்தமும் கேட்கலையே. மெதுவா, பயப்படாது. சத்தம் அங்கிருந்துதான் வருது. பாருங்க, அந்த கார்பெட்டுக்கு கீழே இருந்துதான் சத்தம் கேட்குது. இதுக்கு கீழேதான் புதையல் இருக்கு. பாரு ராணி, 3 மாசமா இந்த கோட்டை பங்களாவில நான் மேனேஜரா இருக்கேன். இந்த பங்களாவில எந்த புதையலும் என் கண்ணுக்கு படுக்கல. விஜய், you are appointed. இன்னையிலிருந்து நீங்க சங்கர் நகர் காட்டு பங்களாவுக்கு புது மேனேஜர். Thank you sir. அங்க நீங்க தனியாவா இருக்க போறீங்க? நோ, என் ஒய்ஃபோட தங்கச்சி எல்லாரும் தான். நல்லது. பாருங்க மிஸ்டர் விஜய், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். சங்கர் நகர் கோட்டை பங்களா ஜன நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள இருக்கு. எப்பவாவது அந்த ஏரியாவுக்கு வர டூரிஸ்டுக்கு அங்க தங்குவாங்க. ஜனங்க அந்த பழைய அரண்மனையை பத்தி கதையா பேசுறாங்க. அங்க இருந்த பழைய மேனேஜர் ஏன்னு தெரியல, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா ஜனங்க சொல்றாங்க அவரை பேய்கி அடிச்சு கொண்டு இருக்குன்னு. ஒருவேளை தனியா இருந்ததுனால தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம். நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் சார். ஓகே, இந்தாங்க விஜய், உங்க அட்வான்ஸ். சொப்னமா தேங்க்யூ. மணியாடு வந்திருக்கு. மணியாடு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அக்கா புருஷன் ரொம்ப நல்லா இரு. மாமா எங்கடி உங்க மாமா? சும்மா இருடி, மாமா வரல. அவர் அனுப்புன மணி ஆர்டர் தான் வந்திருக்கு. மாமா வரலன்னா என்ன, அவர் பணம் வந்துடுச்சு இல்ல? சரியான பைத்தியண்டி. எங்க மாமா மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அதே மாதிரி ராஜா மேலையும். ஞாபகம் இருக்கடா, ராஜா நம்ம எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருக்காரு. அப்படியா? சரி வா. இன்னும் எவ்வளவு தூரங்க? தூங்குனது போதும், கண்ணை திறந்து பாரு. நாம வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் பங்களா.
யாருமே இல்லையா? கதவு தரங்க. என்னங்க? நம்ம பேக்ஸ் எல்லாம் காணுமே. ஆமாங்க. நமக்காக இங்க யாரோ காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. யாருங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாராவது இருந்தா வாங்க வெளியே. எனக்கு ரொம்ப பசிக்குது. இனி யாருக்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ உட்கார். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? யாருக்கும் வச்சு சாப்பாடு சாப்பிடறதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்களே? முதல்ல சாப்பிடுவோம் வைஷாலி, பசிக்குது. குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. சாப்பாடு பிரமாதம். கடவுளே, இத சமைச்சவங்களுக்கு நல்ல ஆயுச கொடுப்பா. இந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்காக செஞ்சு வச்சிருந்தாங்க. சரியா சொன்ன. நான் இந்த காட்டு பங்களாவோட மேனேஜர், நீ என்னோட மனைவி. இந்த சாப்பாடு நம்ம 2 பேருக்காக தான் சமைச்சு வச்சிருக்காங்க. வா, நம்ம 2 பேரும் மேல போய் பெட்ரூம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். கம் ஆன். இதான் பெட்ரூம். விஜய், நம்ம பெட்டியில யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? பேய் பேய். வாங்க. குமாரசாமி, ஐயா, என்னங்க ஐயா? இந்த கதவு ஏன் இப்படி மூடி இருக்குது? நான் இங்க வேலைக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்கும் இந்த கதவு இப்படிதான் மூடி கிடக்குது. வாங்க ஐயா. ரொம்ப மர்மமான இடம் போல இருக்கு. ஏன்? இங்க ஏதோ ஒரு காலத்துல பேய் பிசாசுங்க நடமாட்டம் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருக்காது. வைஷாலி, 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 என்னாச்சு? வைஷாலி, என்னாச்சு? அந்த ஆளு சொப்னாவை கொண்டுட்டான். ஓ வைஷாலி, நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்ப போல இருக்கு. இல்ல விஜய், இல்ல.
மோடி இருக்கிற ரூமுக்குள்ள அந்த பயங்கரமான பேய் மனுஷன் சடாவை அவன் அவளோட தலையை கட் பண்ணிட்டான். வைஷாலி, சொப்னாக்கு ஒண்ணும் ஆகாதுமா, கவலைப்படாத. இல்ல, ப்ளீஸ் விஜய், அந்த மோடி இருக்க ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே, கூட்டிட்டு போறேன். என்னை இப்பவே அங்க கூட்டிட்டு போங்க. சரி, வா போலாம். வா, come on. ப்ளீஸ் விஜய், எனக்காக அந்த ரூமை தரங்க. அதே அறை, அதே படுக்க. அது எப்படி இருக்க முடியும் வைஷாலி? நீ இந்த இடத்துக்கு இப்பதானே முதல் தடவையா வர. என்ன நம்புங்க விஜய், நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லல. சொப்னா அதோ அந்த படுக்கையில தான் படுத்துட்டு இருந்தா. அந்த பேய் மனுஷன் அவளை கொண்டுட்டான். நீங்க நம்பலன்னா அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது சொப்னாவோட படங்க. அதுல ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. நான் சொல்றது உண்மை, என்ன தயவு செஞ்சு நம்புங்க விஜய். வைஷாலி, சொப்னா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். At last, வந்துட்டோம். என்னாச்சுமா சொல்லு. என்னாச்சு என்னாச்சு? சொப்னா சொப்னா சொப்னா, ஓகே ஓகே, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். படுத்துக்க, பயப்படாத. படுத்துக்க, தூங்கு, ரிலாக்ஸ். ஏற்கனவே அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சரி, நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்லு. நீ எந்த உருவத்தை கனவுல பாத்தியோ அதே உருவம் அந்த ரூம்ல இருக்க